அடுத்தது 8th sum பாருங்கள். A cubical tank can hold 64,000 liters of water. ஓகேவா? ஸோ ஒரு cubical tank இருக்குது. ஒரு க்யூப் சைஸில் வந்துட்டு ஒரு டேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ க்யூப் தெரியும்ல. ஸோ cubical tank இருக்குது. அதில் வந்து இவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் இன் மீட்டர். எதில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் 64,000 லிட்டர் வந்துட்டு கொள்ளுது அப்படின்னா அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. நீளம்னா லென்த்து. ஸோ லென்த்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? மீட்டரில் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள். ஸோ 8th sum என்ன கொடுத்துருக்குறாங்க? லெட்டரில் கொடுத்துருக்காங்க. வால்யூம். ஓகேவா? ஸோ வால்யூம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த லிட்டரை முதல்ல நம்ம என்னவா பண்ணிக்கணும்? மீட்டரில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? 1/1000 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 64,000 லிட்டர் அப்படின்னா 64ஆல் இதை டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 64,000 டிவைடட் பை 1000 மீட்டர். ஓகேவா? மீட்டர் க்யூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ வால்யூம் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 64 மீட்டர் க்யூப் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் தானே ஃபார்முலா. ஸோ 64 ஈக்குவல் டு ஏ க்யூப். 64 நம்ம எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4 அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 4 க்யூப். ஓகேவா? க்யூபுக்கு க்யூப் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4. ஓகேவா? ஸோ அப்போ 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிட்டர்லேயே வந்துட்டு வால்யூம் வந்து லென்த்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு ஆன்சரே வந்து தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லிட்டரில் இருக்கிறத மீட்டரில் வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ லிட்டரில் இருக்கிறத மீட்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.